பரிசுத்தம்ங்கிறது வெறும் சொக்காயில் இல்லைங்க. நம்ம தான் அப்படி ஆக்கிட்டோம். இந்த கலர் சரியில்லை, பரலோக கலரில் போடு நீ. அப்புறம் எதுக்கு இத்தனை கலர் கொடுத்தார் ஆண்டவர்? பூவே அத்தனை கலரில் இருக்குது. நம்ம இப்படி ஒரு பரிசுத்தத்தை போதிச்சிட்டோம் பாருங்க. இந்த சட்டையை மாற்றி அந்த சட்டையை போட்டால் பரிசுத்தம், இந்த முடியை வெட்டி கொண்டையை இப்படி போடுறதுக்கு பதிலாக இப்படி போட்டா பரிசுத்தம், இங்கெல்லாம் தொங்க விடுறதுக்கு பதிலாக தொங்காமல் இருந்ததுன்னா பரிசுத்தம். இது நம்ம பரிசுத்தம், நம்ம ஊர் பரிசுத்தம். நம்ம ஊர் பரிசுத்தம். வேதம் அப்படி பரிசுத்தத்தை போதிக்கல. வேதம் எப்படி தெரியுமா போதிக்குது? இருதயத்தில் பரிசுத்தம், மனதிலே பரிசுத்தம், நாவிலே பரிசுத்தம். சுத்தமாக இருக்கணும், இருதயம் சுத்தமாக இருக்கணும், எண்ணங்கள் சுத்தமாக இருக்கணும், வாயு சுத்தமாக இருக்கணும். அதனால தான் வேத வசனம் இருதயத்தை பற்றியும் மனதை பற்றியும் நாவை பற்றியும் அதிகமாக பேசுகிறது. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம்? சொக்கா பரிசுத்த பேசி டெய்லராகவும் பார்பராகவும் மாறி கடைசியில் எண்ணத்தில் பரிசுத்தத்தை விட்டுட்டோம். வாய் திறந்தா அப்படியே கூவம் மாதிரி